எல்லாரும் நினைக்கிறாங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாரும் ஜாலியாக இருக்காங்க. அவங்க நினச்ச நேரத்துக்கு தூங்கலாம், நினச்ச நேரத்துக்கு சாப்பிடலாம், அவங்க எப்போ நினைக்கிறாங்களோ அப்போ வேலை செஞ்சால் போதும் அப்படின்னு. ஆனால் உண்மை அது கிடையாது. இவங்களால வேலைக்கு சாப்பிடவும் முடியாது, நேரத்துக்கு தூங்கவும் முடியாது. மற்றவங்க நினைக்கிற மாதிரி இவங்க நினச்ச நேரத்துக்கெல்லாம் வேலை செய்ய மாட்டாங்க. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத நேரத்துலலாம் கூட இவங்க வேலை செய்வாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, அவன் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறான், அவன் யாருக்கும் கை கட்டி நின்று பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவனே ராஜா அவனே மந்திரின்னு. அது என்னமோ உண்மைதான். ஆனால் அந்த ராஜா உக்காந்துட்டு வேலை வாங்குறதுக்கு அவங்ககிட்ட வேலையாட்கள் கிடையாது. எந்த வேலையாக இருந்தாலும் அந்த ராஜாவே தான் செய்யணும். அது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன், நண்பர்களோட ஃபங்க்ஷனுக்கு லேட்டாக போகிறவங்கள பார்த்துருப்பீங்க. சொந்த வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு லேட்டாக போகிறவங்கள பார்த்துருக்கீங்களா? இவங்க போவாங்க. ஒரு 2 நாள் சேர்ந்த மாதிரி லீவ் எடுத்துட்டு ஒரு வெளியூர் கூட போயிட்டு வர முடியாது. வேலை செய்கிற எல்லாருக்குமே வாரத்தில் ஒரு முறையாவது லீவு கிடைக்கும். இவங்களுக்கு வாழ்க்கை முழுக்க லீவே கிடையாது. வெற்றியாளனுக்கும் தோல்வியாளனுக்கும் இடையில் இட்டு நிரப்பப்படுவது ஒன்னே ஒன்று வழியா தான். ஜெயிக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய பெரிய திறமையெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. நிறைய படிச்சவங்க இருக்கான், ஏன் நிறைய பேர் ஜெயிக்கல? கடும் உழைப்பாளி என்று நம்மால் அறியப்பட்ட பலர் இருக்காங்க, ஏன் ஜெயிக்கவே இல்லை? மிகப்பெரிய புத்திசாலி என்று நம்முடைய குடும்பத்தில் ஏதோ ஒருவர் இருக்கிறார், ஏன் ஜெயிக்கவே இல்லை? வெற்றியாளருக்கும் தோல்வியாளருக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடையிலான கேப்பை ஃபில் பண்றதுக்கு பேர் டிசிப்ளின். தட் டிசிப்ளின் மேட்டர்ஸ். உங்களுக்கான லைஃபுக்கு ஒரு பிலாசபி இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தத்துவம் இருக்கணும்.